அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட விசேஷம் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். சஜித்துக்கு கல்யாணம் ஆகுது. அவருக்கு முடி ரொம்ப வழுக்கையாக இருக்குது. கல்யாணம் ஆன முதல் நாளே அவங்க பொண்டாட்டி கல்யாணம் நடக்கிற இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க தன்னோட லவர் கூட. இதனால் அவர் ஃபேமிலி ரொம்ப சோகத்தில் முழுகிடுறாங்க. இருந்தாலும் சரி ஓகே மனம் தளராமல் திரும்ப மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக மேட்ரிமோனி மூலமாகவும் நிறையா பேரை பார்க்குறாங்க. யாருமே செட்டும் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் இவருக்கு வழக்க நிறையா இருக்கனால ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் ஒரு கலவரம் மாதிரி ஒன்று நடக்குது. அதில் இவர் அடி வாங்கிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் பொண்ணு பார்க்க போகிறாரு. பொண்ணு பார்க்க போகும்போது யார் பார்க்க போகிறோன்னா போலீஸில் கேரளா போலீஸில் வேலை செய்கிற சுஜிதாங்கிறவங்களை பார்க்க போகிறாங்க. பட்டு அவங்கள பார்த்து மீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இது முன்னாடி நடந்த கலவரத்தை நான் அவங்கக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க. பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியான லைஃப் நடந்து போயிட்டுருக்கு. ஹாப்பியாக லைஃப் நடந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு. அந்த சுஜிதாங்கிறவங்க கொஞ்சம் குண்டா வேறு இருப்பாங்க. அதனால் குழந்தைங்க விசாரிக்கணும் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி குழந்தைங்க ஏதாவது விசேஷம் இருக்கான்னு சொல்லி இவங்களை கேட்டே இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி இவங்க தொலைலாம் தாங்க முடியல, அவங்க ஒய்ஃப்னாலே இதை பொறுத்துக்க முடியும்னு சுஜித் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறாங்க. அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எடுத்தவொடனே சுஜித்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஒய்ஃப்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு தான் பிசிஓடி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா இடத்துல முயற்சி பண்ணுறாங்க. எல்லா டாக்டரும் இப்போ ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக சுஜிதாங்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா மிஸ்கேரேஜ் ஆயிடுது. ஆனால் திரும்ப அந்த சோகம் இவங்க வீட்டை சூழ்ந்துருது. இவங்க குடும்பமே இவங்களை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க இனிமேல் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பேசுகிற சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வாயடைக்கிற மாதிரி அவங்கள திட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. சுஜிதாங்கிறவங்க மேலும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரிய ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இவங்க கான்ஸ்டபிள் நான் ரோட்டில் நிற்கிறது, இது மாதிரி கட்சி மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இது மாதிரி உடனே இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நார்மல் லைஃப் வாழலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க கடைசியாக ஒரு டாக்டரை மீட் பண்ணுறாங்க. அவர் சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க 99% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அவங்க ப்ரொமோஷன் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடுறாங்க. உடனே 15 மாதம் கழித்து நமக்கு காட்டுறாங்க. நம்ம என்ன சுஜிதாவும் சஜித்து அவர் குழந்தையோட இருக்காங்க. கடைசியாக மீட் பண்ண டாக்டரை போய் கிளினிக்கில் போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் அவங்க முன்னாடி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. பேஷண்ட் சொல்கிறாங்க இது பாருங்கள் லாஸ்ட்டாக நான் பண்ண பேஷண்ட் இவங்க தான், இவங்க பாருங்கள் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஜித்தும் சுஜித்தும் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோட விசேஷம் இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.